ஏழை பங்காளன் வைகை புத்திரன் இனமான காவலன் ஏழை பங்காளன் வைகை புத்திரன் இனமான காவலன் ஏழை பங்காளன் வைகை புத்திரன். என்னங்க என்னங்க இந்தாங்க காபி. வைகை புத்திரன் என்னடி பெரிய காப்பி ஒரு அரசியல்வாதிக்கு. அதோ அங்க அடி வைத்திருந்து கோஷமிடுறாங்களே தொண்டர்கள், அவங்க முக தரிசனம் தான் எனக்கு மூலதனமே. முதல்ல அவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த காப்பியை குடிக்கிறேன். நகரு நகரு. வந்துட்டேன் வந்துட்டேன். ஏழை பங்காளன் வந்துட்டேன். வைகை புத்திரன் இனமான காவலன் ஏழை பங்காளன் வைகை சத்தம் மட்டும் கேக்குது. வைகை புத்திரன் யாரையுமே காணோம். ஏழை பங்காளன் இனமான காவலன் இனமான காவலன் வைகை புத்திரன் இனமான காவலன். அப்பா, நீங்க அரசியல்ல பதவி இழந்து இன்னையோட 5 வருஷம் ஆகுது. அத ஞாபகப்படுத்ததான் இந்த மலரும் நினைவுகள். இவர் யாருன்னு பாக்குறீங்களா? இவர் தான் மாஜி எம்எல்ஏ வைகை புத்திரன். இவங்க மாஜி எம்எல்ஏவோட மனைவி, மன்னிக்கணும் துணைவி, பேரு மாதவி. இவங்க நம்பர் 2. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஏற்பட்ட உறவு. இந்த உறவால் மலர்ந்த முதல் மொட்டு மணிமேகலை. ஒரே கட்சியில இருக்கும்போது சக எம்எல்ஏ மகனுக்கு மணிமேகலையை கட்டி கொடுத்தாரு. வைகை புத்திரன் கட்சி மாறினார். சம்பந்தி இவங்களை பிறந்த வீட்டுக்கு நிரந்தரமா திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்வேதா அப்பாவால ஐஏஎஸ் படிப்பை பாதியில நிறுத்திட்டா. இது சுப்பு, வைகை புத்திரனோட முதல் சம்சாரத்துக்கு பிறந்த மகன். வைகையோட ஒரே ஆண் வாரிசு. அப்பாவோட அரசியல் வாரிசா வர நினைக்காம சினிமாவுல சவுண்ட் ரெக்கார்டிஸ்டா வேலை செய்யறாரு. இது சுப்புவோட தங்கச்சி ரேகா. வைகை அரசியல்ல ஓஹோன்னு வாழ்ந்தப்போ இவங்களும் காரு, பங்களா, செல்போன், கிரெடிட் கார்டுன்னு செல்வாக்கா தான் வாழ்ந்தாங்க. இப்போ பெருங்காய டப்பா மாதிரிதான். ஏதோ பழைய வாசனையில கஷ்ட ஜீவனம் நடக்குது. இவங்க தான் வைகை புத்திரனோட அம்மா, பேரு மங்கம்மா. இது வைகை புத்திரனோட முதல் மனைவி, பேரு சுந்தரி. வைகை வட்ட செயலாளரா இருந்தப்போ செஞ்சுக்கிட்ட கலப்பு திருமணம். போய் சேர்ந்துட்டா புண்ணியவதி. பால்காரனுக்கு 11 மாசம் பாக்கி. மறுபடியும் நான் பதவிக்கு வந்த உடனே ஆவின் ஆணையத்திற்கு அவன் அதிகாரியாக்குறேன்னு சொல்லு. பொண்ணு படிப்பு பாதியில நிக்குது. மறுபடியும் நான் பதவிக்கு வந்த உடனே பரீட்சை எழுதாமலே அவளை ஐஏஎஸ் ஆக்குறேன்னு சொல்லு. வாட்டர் டேக்ஸ் கட்டல, கரண்ட் பில் கட்டல, இன்னும் கழிவு நீர் கட்டணம் கூட கட்டல. மறுபடியும் நான் பதவிக்கு வந்த உடனே அதுக்குள்ள வீடே நாரி போயிடும். அங்க என்னடனா உங்க அம்மா மாடி போஷன் வாடகைக்கு விட்டு மாசம் வருமானத்துக்கு வழி பண்ணிட்டாங்க. அப்படியா? ஏய் கிழவி, பாட்டி பாட்டி, இதோ வரேன். இங்க வா. என்ன அப்ப ஏதோ கோவமா கத்துறாரு, என்ன தப்பு பண்ண? அவனை பெத்தனே அந்த ஒரு தப்பு தான். தள்ளு. எங்க அவன்? கிழவி யாரா கிழவி? நீதான் கிழவன். மாடி போஷன் வாடகை விட்டியாம? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? யார கேட்டு விட்ட? அடுப்புல பூனை தூங்குது, இதுக்கு மேல நான் வேற யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? நாம அந்த குடும்பத்துக்கு தலைவன். ஆமா, அது ரேஷன் கார்டுல மட்டும்தான், இங்க இல்ல. ஏண்டி பாத்துட்டு இருக்கு, நீயே சொல்லக்கூடாதா? நான் சொன்னேன் டாடி, பாட்டி தான் கேட்கல. என்னடி உங்க அப்பா மாதிரியே காலம் வர்ற? கிழவிக்கு தின்னு தின்னு கொலஸ்ட்ரால் அதிகமா போச்சு. ஆமா, நீ சம்பாதிச்சு போட்டு நான் தின்னு தின்னு ஏறி போச்சு. பாத்துக்கிறது யாருன்னு? ஏய் ஏய், யாரு மாடியில சாமா செட்டெல்லாம் தூக்கி எல்லாரும் கீழே வாங்க. என்ன நீ மட்டும் வர்ற? மத்தவங்கள வர சொல்ல. மாடியில நான் மட்டும் தனியா தங்கி ரொம்ப நல்லதா போச்சு. பொட்டி படைக்கல எடுத்து முதல்ல காலி பண்ண. அக்ரிமெண்ட் 11 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. எனக்கு சட்டம் தெரியும். முதல்ல வீட்டை காலி பண்றேன். நான் யார் தெரியுமில்ல? எம்எல்ஏ. மாஜி தானே? நக்கலா? வீடு என்னோடது. போய் சொல்றான். என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான். வாய மூடு. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஓஹோ, கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க, நான் போயிடுறேன். எவ்வளவு? 30,000. ஏய் கிழவி, வாங்கின பணத்தை திருப்பி கொடு. அது அப்பவே செலவாயிடுச்சு. அதுக்குள்ள 30,000 முழுங்கிட்டியா? எப்படி கிழவி? உன் பொண்ணுக்கு ஃபீஸ், புக், துணிமணி எல்லாம் வாங்கிட்டேன். என்ன சிரிப்பு? போய் பணத்தோட வர்றேன். மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ரெடியா நில்லு. கோணி ரெடி பண்ணிக்குமா? இவர் கொண்டு வர பணத்தை அதுல போட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு போ. சரி அங்கிள். அங்கிளா? அங்கிள் மாமான்னு அர்த்தம். அடியே உள்ள போடி. விட்ட உன்னை அத்தானை கூப்பிட்டுருவா. ஐயோ, என்ன வந்ததுமே அப்படிதாங்க கூப்பிட்டா. உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிட்டா கிழவி? லேண்ட்லார்ட். லேண்ட்லார்ட்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லட்டுமா அங்கிள்? வேண்டாம், அதை விட எனக்கு தெரிஞ்சுக்கிறவா. பாட்டி, அவங்க யாரு? அவளா? அவனுக்கு செகண்ட். செகண்ட்? சின்ன வீடு, வயித்தெரிச்சல், பெத்தனை. உங்க கைரேகைய துருவி தொலைஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல வெளிப்படையா தெரியுது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? தயங்காம சொல்லுங்க. ஜெயில் ரேகையத்தோட பரவாயில்ல. ஒரு பொண்ணை வச்சுதான்
உங்க எதிர்காலமே பிரகாசமா இருக்க போகுது. ஒண்ணு வச்சா அப்ப அந்த மாதிரி தொழில் செய்யன்னு சொல்றியா? ஓ, நீ ஒரு சாமியாருங்கிறத நிரூபிச்ச பாத்தியா? ஐயோ, அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லைங்க. பின்ன என்ன? வடகிழக்கு திசையில இருந்து ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அது வந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பமே ஆடி போயிடும். ஆடி போயிடுமா? அதிர்ஷ்ட காத்து அப்படி ஒரு வேகத்துல அடிக்க போகுது. அப்படியா? தப்பா நினைச்சுக்காதீங்க. வரப்போற பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? ஏங்க, அந்த பொண்ணு வயசு கேட்டா ஏங்க பாக்குறீங்க? எல்லா மேட்டரும் இதுக்குள்ள அடக்கங்க. அப்படியா? அப்படியே அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன உறவுன்னு பாருங்க. பத்தினி அதெல்லாம் கூட லென்ஸ்ல தெரியுதா? அதான் பளிச்சுன்னு தெரியுதா? இந்த மாதிரி லென்ஸ் நான் கூட ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும். நல்ல வேலை கிடைச்சா நானே வித்துருவான் இருக்கேன். பழசெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்பனே புள்ளியாரப்பா, வடகிழக்குல இருந்து வர பொண்ணால என் வாழ்வு செழிக்கணும், பலம் பெருகணும், செல்வம் கொழிக்கணும். அதுக்கு நீதான் வழி பண்ணணும். ஒரு வயல வேலை தர மாட்டேங்கிறானே, என்ன பண்ணலாம்? பேசாம கதை ஆசிரியர்னு ஒரு பொய்ய சொல்லி ஒரு பழைய கதையை சொல்லி வித்துட்டா எந்த கதையை வைக்கலாம்? காதலிக்கு நேரம் உள்ள படத்துல நாயேசு பாளையாட்ட சொல்ற கதையை அப்படியே உல்டா பண்ணிட வேண்டியதான். ஓகே பண்ணிட்டாங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிக்குவோம். கண்டுபிடிச்சு கதவை சாத்திட்டாங்கன்னா அதையும் வாங்கிக்குவோம். பழக்கப்பட்டது தானே. சினிமா கம்பெனி எங்க இருக்குன்னு பாப்போம். అవునయ్యా, బెసవాడ భీమారావు தான் பேசுறேன். அடுத்த படத்து ஸ்டோரி டிஸ்கஷன்ல பிஸிగా ఉన్నాను. பாரு, இன்னும் 1 hour என்ன டிஸ்டர்ப் చేయకూడదు. అయ్యయ్యా, నసగా ఉన్నాడు వీడు. ரைட்டர் గారు, உங்க பேர் என்ன? குஞ்சு முருகதாசுங்க. அது நான் உங்க பேரை கேட்டேன். அதைத்தான் சார் சொன்னேன், குஞ்சு முருகதாசுன்னு. குஞ்சு முருகதாசா? அதென்ன குஞ்சு முன்னா இருக்கு? குஞ்சு பின்னால இருந்தா நல்லாவா இருக்கும்? முருகதாசு குஞ்சுன்னு கூப்பிட்டா கன்றாவியா இருக்கும். அதனாலதான் குஞ்சு முருகதாசுன்னு வச்சிருக்கேன் சார். ஓஹோ, அப்போ குஞ்சு உங்க ஃபேமிலி நேம். ஆமா, அது எப்படி? அத கேக்குறீங்களா சார்? குஞ்ச மையமா வச்சு, இல்ல கோழி குஞ்ச கருவா வச்சு ஒரு டிவி சீரியல் பண்ணிருக்கேன் சார். 5 வருஷமா பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்காதா? நீங்க பாத்தீங்களா? நான் இன்னும் பார்க்கல சார், ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சார்? அது எப்படி பேயா ஓடிக்கிட்டு இருக்கு? ஜனங்க பாக்குறாங்க, ஓடுது. அதை ஏன் ஜனங்க பாக்குறாங்க? அது அவங்க தலையெழுத்து பாக்குறாங்க. அதை ஏன்? ரொம்ப ஷார்ப்பா பேசுற, எனக்கு அது பிடிக்காது. கதையை சொல்லு. அதாவது சார், என்ன சார்? என்ன ஏன் அவசரப்படுற நீ? நான் ப்ரொடியூசரை வரேன். ஒரு முக்கியமான நபரை உனக்கு அறிமுகப்படுத்தி விட போறேன். அதுக்கப்புறம் நீ கதையை கட்டிக்கோ. சரி சார். நீ சொல்ல போற கதைக்கு இவர்தான் டைரக்டர். நல்லா இருந்தா நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் சார். Tell me. இங்கிலீஷ்ல இரும்புனது போதும், கதைய கவனமா கேளு. சரி சார். சார் சொல்லு. அங்க என்ன பாக்குறான்? இருட்டு. குதிரை வருதா? இல்ல, மலைத்துளி ஈயத்தட்டில டொக்கு டொக்கு டொக்குன்னு விழுகுது. சரி, அந்த நேரம் பார்த்து இது என்னது? 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஓநாய் கத்துது. டிடிஎஸ்ல செலவாகுமே. படம் 100 நாள் ஓட வேணாம், ஓடணும். அப்ப டிடிஎஸ் தான். சரி, அந்த நேரத்துல ஒரு கொடை வருது. அது எப்படி ஒரு குடை அந்த இடத்துல தனியா வரும்? அந்த கொடைய பிடிச்சிட்டு வர்றது ஒரு எனக்கு இது வீக்கு. அந்த ஆவியில சொன்னியே, ஆவி அப்படின்னு சொன்னா எனக்கு புரியாது. அதுக்காக ஆவியில கத்தியில பயமுறுத்துறேன். இந்த பாரு, நான் படம் எடுத்து செலவாகிறத விட ஆஸ்பத்திரியில படித்தன் வைக்கி செலவு ஜாஸ்தி ஆகும். அதனால மனித நேயத்தோட மெதுவா சொல்லு. இது என்ன சவுண்டு? கொட்டைய மடக்கிற சத்தம்.
பழைய கோடப்பல இருக்கு. அப்படியே வச்சுக்கங்க. அது கிடைக்கும். அந்த நேரம் பார்த்து இது என்னது? இது என்னோட கை. அது தெரியும்பா, சவுண்ட் விட்டியே. ஒரு பூட்ஸ் கால் வீட்டுக்குள்ள நுழையுது. பூட்ஸா? யாரோட பூட்ஸ்? ஆவியோட பூட்ஸ் கால். ஆவியோட பூட்ஸ்னா எனக்கு ஏன் புரியும்? ஆவியோட பூட்ஸ்னு சொன்னாதானே எனக்கு புரியும். அப்படிதானே முதல்ல சொன்னேன். உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். நடுவுல ஒரு சவுண்ட் விடு. ஆவி ஆவி. போச்சுடா. இது என்ன சவுண்ட்? ஏன் சவுண்ட் இல்ல, உங்க டைரக்டரோட சவுண்ட். ஆஹா, இவ்வளவு நேரம் இவன் கதை கேட்கற போல இருக்க. கொஞ்சம் இருங்க, நல்லா பார்த்து சொல்றேன். போய் பாரு. நம்ம கதையை கேட்டு எதுவும் ஆயிடுச்சா அவனுக்கு? பாத்தீங்களா சார் எப்படி தூங்குறான்னு? இவன் எப்படி சார் கதை எடுப்பான்? இதுக்குதான் சார் அவன் கூலிங் கிளாஸே போடுறது. அட பாவி. ஆமா, இவனை நம்பி எத்தனை கோடி செலவு பண்ண போறீங்க? 1 கோடி. தெருக்கோடிக்கு போயிருவீங்க நீங்க. இவனை இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். பண்றன் பாரு. நானு சீக்கிரம் பண்ணுங்க, நான் பார்க்கணும். சிந்தனை பீடத்துல உட்காந்துருக்கனாதான். சீக்கிரம் ஆரம்பிக்கணும். ஏப்பா சுப்பு, வேலை வாய்ந்துருவேன் ஒரு வாரமா வந்துகிட்டு இருக்கேன். வந்தா ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டேங்குதுப்பா. இந்தப்பா ஒன்னத்தான் என்ன சொல்லணுமோ சொல்லு. சொல்லவா? அப்ப இவ்வளவு நேரம் சொன்னாலும் கேட்கல அவனுக்கு. இந்த மாதிரி எப்படி கேட்கான்? ஏப்பா நீ வேற சொல்ற கேளு. எத்தனை தடவை வேலை வாய்ந்துருவேன் வந்துகிட்டே இருக்கேன். வந்தா எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறப்பா. ஆமா, சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? சம்பளம் என்ன, கொஞ்சம் கை செலவுக்கு ஒரு 10,000, ஊருக்கு மணியார் அனுப்புறதுக்கு ஒரு 10,000, பேட்டா கிட்ட ஒரு 5,000 வந்துன்னா பேங்க்ல போட்டு வச்சு எதிர்காலத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். மொத்தத்துக்கு 25,000 மாசத்துக்கு. அவ்வளவு கதையை நீ என்ன படிச்சிருக்க? படிப்பா 3ஆம் கிளாஸ் 3 தடவை பெயிலா இருக்கேன். அதுக்காண்டி கவனம் எடுத்துறாத. நல்லா படிக்கணும்னு நானே 3 தடவை பெயிலா இருக்கேன். அதை தெரிஞ்சுக்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? வேலைக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MA MPhil. இப்போ வந்து போறதுக்கெல்லாம் வண்டி செலவு எதனா கேப்பீங்களா? இல்ல பரவாயில்ல சார், நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு நடந்து வந்துடுறேன் சார். மத்தியான சாப்பாட்டுக்கு எதனா பேட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், நான் பழைய சாதம் கட்டி எடுத்து வந்துடுறேன். நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 1200 ரூபாய். 1200? அவ்வளவு வேணாம், ஒரு 1000, 800. 800. கேட்டியா? நடந்தே வரானா, சாப்பாடு வீட்டுல இருந்தே கொண்டு வந்துறானா, 800 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஆனா படிப்பு MA MPhil. நீ வெறும் 3ஆம் கிளாஸ் படிச்ச நாதாரி, உனக்கு 25,000 தேவைப்படுதா? இருப்பா கோவப்படாதப்பா. இப்ப 1 கோடி ரூபாய் அவனுக்கு 3 லாட்டரி டிக்கெட் வாங்குறான். அந்த குடுக்க முடியற வரைக்கும் அந்த 1 கோடி நினைச்சுக்கிட்டே வாழ்றோம்ல, அந்த மாதிரிதான் ஒரு 25,000 ஒரு பிட்ட போட்டேன், ஒரு கூட்டால. ஆனா இவன் 800 ரூபாய் கேட்கறான். 2 மேக்ஸ். எனக்கு சம்பளமே வேணாம், 3 நேரம் சோறு போட்டா போதும். குழப்பல மண்ணலி போட்டியடா. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியாடா? நீ அந்த கேட்டு பக்கம் தானே வருவ? ஆனா அங்கேயே நிக்கிறேன். நான் வந்தா தானே. டேய், 1 மாசம் ஆனாலும் உன்னை விட மாட்டேன்டா. வாடா அந்த பக்கம், நான் அங்கேயே நிக்கிறேன். வாடா. ஏப்பா இந்த ஸ்டுடியோக்கு வேற வாசல் இருக்கா? ஒரே வாசல் தான். அத்தி ஏப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? அவனுக்கு கிடைக்கிற கலெக்டர் உத்தி வச்சு அப்படின்னு ஏன் அப்படி கொந்தளிக்கிறான்? இன்னைக்கு நாட்டுல படிச்சு வேலை இல்லாதவன் நிலைமெல்லாம் இதான். எப்படி கொதிச்சான் பாத்தியா? விட்டு இருந்தா கடிச்சு கொதறி இருப்பான். 1 மாசம் ஆனாலும் அங்கேயே நிப்பின்றாரு. நான் எப்படிப்பா வீட்டுக்கு போறது? ஏன்டா கத்துறேன்? செவடா இல்லப்பா, இத மாட்டினா காது கேட்காது சொன்னல, அதனாலப்பா கத்துறேன். இந்த மைக் இருக்குல்ல, இது கேட்கும்ல? வைக்காது, மாட்டு அடிக்கிற கம்பு நினைச்சு நானு. சரி ஏப்பா, உன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து எத்தனை தடவை அந்த கெஞ்சம் செய்யக்கூடாதா? வேலை தானே, அது விஷயமா சொல்றேன். நான் பெங்களூர் ரவுண்ட் போறேன். நீ போய் டேப் போயிடுவா. ஏப்பா என்ன லேட்டஸ்ட் பண்ண திருமலையா பிதாமானா? ஓங்கி குத்துன நீ யார் மகனே மறந்துடுவேன். டேய், இந்த டேப்டா. நாகரா டேப்பா? அப்படி சொல்லு. அட்ரஸ் வருமா பஜார் கிட்ட 5 ஸ்டார் டிராவல்ஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் இந்த கடை. பணம் செலவுக்கு இதுல 1100 ரூபாய் இருக்கு. அப்பாடா. அப்ப டேப்புக்கு? ஏய், 800 ரூபாய் டேப்புக்கு, 300 ரூபாய் தான் உன் செலவுக்கு. இதத்தான் செலவுக்கு நீக்கும். ஏப்பா பெங்களூருக்கு எனக்கு 300 ரூபாய் தர்றீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபாய் கொடுத்தாங்க. ஓடிச்சுன்னா இது எடுத்துக்கு ஓடிட்டா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அரை எதுக்குப்பா வேலை பாருப்பா. ஆமா, பெங்களூர்ல யார் நடிக்கிறா? ஏதோ சிம்ரனும் ஜோதிகாவும். சிம்ரான் இருக்கா? அப்படியா? அழகிப்பா அழகி. ஏப்பா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன? சிம்ரானுக்கு என்னை செகண்ட் ஹீரோவா நடிக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் இது அதுக்கு என்னப்பா? விடுப்பா, நானே சொந்தமா முயற்சி பண்ணிக்கிறேன். அது சரி, வேலை வாய்ந்துறேன்ற வர்றப்பெல்லாம் அவன் சொந்த வேலையாவே தர்றது என்ன நியாயம்? இந்த வேலையை ஒழுங்கா பண்ணா உனக்கு வேலை வாங்கி தருவேன்னு அர்த்தம். போ, அவ்வளவுதானே? இந்த வேலையை நான் எப்படி பாக்குறேன்னு மட்டும் நீ பாரு. பாப்ப உரிமைக்கு போறான், வருவானா?
என்ன பேரண்டி? என்னடா என்னாச்சு? துணிக்குச்சு எங்க? கழுத்துல. என்னடா பண்ண? ஒண்ணுமே பண்ணலையே பாட்டி. பாட்டி, எதிர் வீட்டு பொண்ணு ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்கா. அத உங்க பேரை ரசிச்சிருக்காரு. பதிலுக்கு அவ கண்ணு அடிச்சிருப்பா. இவருக்கு சுளுக்கிடுச்சு. அவளுக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா, ஏன் சுளுக்கு பிடிச்சதுன்னு இப்ப தெரியுதா? ஏன்டா இந்த வயசு பொண்ணுங்க என் பேரனை இப்படி வதைக்கிறாங்களோ? பாட்டி உனக்கு சுடுக இருக்கு தெரியுமா? பாட்டி, நான் வேணா சுளுக்கு இருக்குமா? எங்க? பொத்து. நான் காலால பிறந்தவ. கழுத்துல காலால நீவி விட்டா உடனே குணமாயிடும். ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏ கிழவி, அவன் நெஞ்சில கால பண்றா, நீ சும்மா இருடா. கேள்விப்பட்ட. வைத்தியம் தானே. அம்மா, நீ வந்து என் பேரனுக்கு நல்லா நீவி விடு. கிளம்பு. அம்மா, பெங்களூருக்கு ஒரு போன் ஒண்ணு பண்ணுமா? பண்ணிக்கோங்க. ஹலோ மோத்தி மகனா, 106ல சவுண்ட் இன்ஜினியர் சுப்பு இருப்பாரு, கொஞ்சம் கனெக்ஷன் கொடுக்குறீங்களா? ஹலோ அப்பா, நான் முருகராஜ் பேசுறப்பா. ஏடா முண்டம், இன்னும் நீ கிளம்பலையா? அப்பா, நீ சொன்ன இடத்துல டேப் வரல அண்ணன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நான் சொல்றது எழுதிங்க. கொஞ்சம் ஏம்மா, கொஞ்சம் பேனா கொடுக்க. சொல்லுப்பா. 44 அப்படின்னா 4 நாளா? 4 நாளா? 4 4 4 4. என்ன எழுதிருக்க சொல்லு? 4 நாள் எழுதிருக்கேன். 4 நாளா? ஆமா. ஏ முண்டா, அதாடா. என்னப்பா எடுத்தோனே அடிக்க சொல்ற? அடிச்சாச்சு. 2 நாள் எழுது. 2 நாளா? 2 4. என்ன எழுதிருக்க? 2 ஒண்ணு போட்டிருக்கேன், 4 ஒண்ணு போட்டிருக்கேன். 2 நாளா? அது அடுத்து கீழே எழுதுடா. இல்லையா? சொல்லு. 4 போடு. 4 பக்கத்துல ஒரு 4 போடு. 4 என்ன சொல்ல? 44. என்னப்பா? 37. 37 62 62 19. இப்ப ஒட்டுக்கா சொல்லுவாங்க. ஒட்டுக்காவா? 162 வருதுப்பா. 162? எப்படா கூட்டினா 162 தானே வரும்? போன் நம்பர் எவன்டா கூட்டுவான்? மறையா முட்டாள். நீ என்ன கேட்டா? பெருப்பு பிஞ்சிரு உனக்கு. என்னங்கடா எழுத விட்டுட்டு அழிக்க விட்டு இருக்காங்க. சொல்லு, இப்ப என்ன செய்ய? எல்லாத்தையும் அழிச்சிட்டு பக்கத்துல போ. பக்கத்துல எல்லாம் இடம் இல்ல, ஒரு சேர் தான் போட முடியுங்க. போட்டு சொல்லு சொல்லு சொல்லு.
இப்ப சொல்றத மட்டும் எழுது. 44 44 37 பக்கத்துலயா 37 62 62 19. 19. இப்ப சொல்லு. இப்ப 4,73,76,219 வருதுமா மொத்தம். கிழிஞ்சிட்டு போ. ஆமா, எதுக்கு இவ்வளவு பெரிய தொகை? கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு. கோடியா? கோடி எங்க இருந்து நான் வச்சு கேடி? பார், நாங்க வந்த செருப்பு பிஞ்சிடும். அது போன் நம்பரா? போன் நம்பரா? போன் நம்பர் எப்படி அட சொல்லுவாங்க? 44376219 சொல்ல வேண்டியதானே? செருப்பு பிஞ்சிடும். எத்தனை தடவை செருப்பு பிச்சுக்கிட்டே இருப்பீங்க? இப்ப என்ன பண்ண சொல்லி தொலை. இந்த நம்பர்ல கோடீஸ்வரன் ஒருத்தர் பாரு, அவர்கிட்ட போய் கேட்டா டேப் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து சேரு. அவரு சவுண்ட் இன்ஜினியரா? இல்ல கட்டண கட்டுற மேஸ்திரி. சரி, பாத்திரம் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? வச்சு தொலை விடா. ஹலோ 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 என்ன முடிச்சுட்டா தூங்குறியா? என்னமா அது ஆச்சரியமா இருக்கு. அது என்ன மியூசிக்கல் சேரா? முதல்ல கன்றாவியா இருந்தா அப்ப கலர்ஃபுல்லா இருக்க எப்படி? உளராம பேசுறதுக்கு முதல்ல பணத்தை கொடு. எவ்வளவுடா ராஜாத்தி? பேக்ல போ. 1060 ரூபாய் ஆச்சு. எடு எடு, பணத்தை எடு. 1060. எதுக்கு அம்பிட்டு வருது? இம்பிட்டு பேசினா அம்பிட்டு தான் வரும். என்னம்மா உன்னோட? இன்னொரு போன் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் தான் முருதாஸ் பேசுறேன். மறுபடியும் என்ன போன் பண்றேன்? ஏப்பா, இவ்வளவு போன்ல பேசலாம் இருந்த கஷ்டப்பட போனுக்கே தெரியா போச்சு. இப்ப டேப் காசுல என்ன பண்றது? நடு ரோடுக்கு போ. சரி. உன் வேஷ்டி அவுத்து சீனாஸ்கோப் மாதிரி போட்டு. சரி. மட்டமல்லாக்க படுத்துக்க. உன் அதிர்ஷ்டத்தை பொறுத்து ஆட்டோவோ இல்ல கார்பரேஷன் லாரியோ ஏறி கிளீனா முடிச்சிடும். என்னப்பா அது? போன வைடா. அம்மா, அந்த பாக்கிய கொடு. இப்ப பேசுறதுக்கே 50 ரூபாய் இருக்கு. 50 ரூபாய்? சரி வச்சுக்க. இதுல 40 ரூபாய் தானே இருக்கு. பேலன்ஸ் 10 ரூபாய் யார் கொடுப்பா? ஓ, 10 ரூபாய்ச்சா? சரி, அந்த 10 ரூபாய்க்கு இந்த பேனா வச்சுக்க. மூஞ்சிலே குத்துனேனா? ஏன் பேனா எடுத்து எனக்கு கொடுக்குறியா? ஓம் பேனாவா? மறந்து போச்சுமா. சரி, 10 நாளைக்கு வாங்கிட்டா. ஓ முகரக்கட்டி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் நாளைக்கு வந்து கொடுக்குறேன்னா உன்னை எப்படி நம்பி விடுறது? சத்தியமா நம்புமா. இங்க வாயா. என்னடா? ஆமா, ஐ லவ் யூ. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. என்ன வேணும்? ஒரு காக்குல கத்திரிக்காய், அரைக்குள்ள வெங்காயம் வேணும். பின்ன என்னமா எஸ்டி பூத்துக்கு எதுக்கு வருவாங்க? போன் பண்ண தானே வருவாங்க. சரி, காசு வச்சிருக்கீங்களா? எல்லா பூத்துலயும் காசு இருக்கா கேட்டா போன் பண்ண வர்றாங்களா? எல்லா பூத்துலயும் உங்களை மாதிரி கடன் வைக்கிறது இல்ல. அதுக்கு மாறி மாறி கொடுத்தீங்க அப்புறம் தான். சரி, பண்ணிட்டேன். அப்படி சொல்லு. ஹலோ, யாரு? நான் தான் சார். நான் தானே? நானு அன்னைக்கு உங்க வேலை கட்டுறேன் சார். கிடைக்குமா? இது கம்பெனி எல்லாம் கிடையாது. கம்பெனி இல்லையா? ஏன் மூடியாச்சா? ஓ, இது எஸ்பி வீடியா? எஸ்பிடா யாத்தி. என்ன போனது? எஸ்பி வீட்டுக்கெல்லாம் போகுது. இந்தமா என்ன குலுக்கல்? அம்படி சொல்ற. எவ்வளவு ஆச்சுமா? 26 ரூபாய் ஆச்சு. 18 ரூபா தான் இருக்கு. மிச்சம்? நிச்சயமா. இந்தா. என்ன கண்ணத்தை நீட்டுற? அன்னைக்கு தான் கண்ணத்துல கொடுத்து இல்ல, அது மாதிரி கொடுத்துட்டு போ. போயா. நேத்து ஒன்னு அடிச்சதே ராத்திரில எனக்கு தூக்கமே வரல. உனக்குமா? எனக்கும் தூக்கம் வரலடா. என் கண்ணு ரொம்ப வலிச்சுதா? அத கையால தடவி கேட்கப்படாதா? கண்ணு இங்க இருக்கு. இங்க இங்க இங்க. ஐயோ ஐயோ, எனக்கு இதுக்குள்ள நான் தாங்காது. சட்டுப்பட்டு போய் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதா. மன்மதராசா மன்மதராசா. ஐயா, நம்ம வீட்டுக்கு மருமக வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு மருமக வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு மருமக. ஏன்டா நடு ஆளு நின்னுட்டு மருமகன்னு ஏலம் போடுற? இங்க பாருங்க. டேய், என்னடா இது? நீ எனக்கு பொண்ணே பார்க்க மாட்டேங்கிற. நானே ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டேன். எப்படி? உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவேன். இந்த வீட்டுக்கு ஏன்டா வந்த? அப்படியே ஓடி போயிரு. ஏன் எல்லா சொத்தையும் நீ ஏப்ப எல்லாம் பாக்குறியா? ஏய், சொத்தை பத்தி பேச உனக்கு அருகதை கிடையாது. உனக்கு தான் எந்த அருகதை கிடையாது. நீ இப்படி எல்லாம் செய்வேன் தெரிஞ்சுதான் உங்க அப்பன், அதாவது என் தாத்தன், எல்லா சொத்தையும் என் பேருக்கு உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இப்ப நான் பார்த்து உன்னை வெளியே அனுப்பலாம். போவீங்க. மகனே, என்ன ரொம்ப இறங்கி வந்துட்டு? சொத்து மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. மருமக மகாலட்சுமி இருக்கிறடா. இதையாச்சும் நம்பலாமா? சத்தியமா சொல்றேன். இப்ப நான் மேல போலாமா? போங்கப்பா. அப்ப ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு எல்லாம் அப்பா ஏற்பாடு. அப்பான்னா அப்பாதான், மகனா மகன் தான். கீழ இருக்க கால் உனக்கு, மேல இருக்க கால் எனக்கு. போப்பா, போ ராஜாத்தி. முகம் அடா, என் போல விளங்க வந்தவளே. ஐயா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப இறங்கிட்டீங்க. போடா, போ. வீட்டுக்கு விளக்கேத்த வருவானா வீட்டை கொளுத்துறா போல இருக்கு.
ஓடியோ 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 ஓடியோ. என்னங்க இது கூடையில முட்டையும் குடத்துல பாலும் இருக்கு? அதுவா, உட்கார் சொல்றேன். அடி என் செல்லம், முதலில் ஒன்டே மேட்ச் இல்ல, வேர்ல்டு கப் மாதிரி தொடர்ந்து விளையாண்டு ஜெயிச்சாதான் சாம்பியன் பட்டம் வாங்க முடியும். கிரிக்கெட்டுக்கு பேட்டும் பாலும் தானே வேணும், பாலும் முட்டையும் எதுக்கு? இவ யாரா புரியாதவளா இருக்கா? பாம்பு எதுக்கு தெம்பா படம் எடுத்து நிக்குது? முட்டையும் பாலும் சாப்பிடறானே. அப்ப இங்க பாம்பு இருக்கா? நீங்க பாம்பு வளர்க்குறீங்களா? ஆமா, பாம்பு வந்து பெருசா படம் எடுத்து நிக்கும். நீ மகடி உதிய அடக்கு. அடக்குறியா? அடக்குறியா? யாரா என்னத்துல கதவை தட்டுறது? சரி, யாருன்னு போய் பாரு. யார் நீங்க? என்ன வேணும்? என் புள்ளைக்கு அப்பா வேணும். இங்க வந்து கேட்டா இவன் முகத்தை நல்லா உத்து பாருங்க, இவன் அப்பா யாருன்னு உங்களுக்கே புரியும். இப்ப புரிஞ்சுதா? கூடையில முட்டையும் குடத்துல பாலுமா முதராத்திரி அறைக்குள்ள வந்தாரு. அன்னையில இருந்து 9வது மாசத்துல கரெக்டா இவன் பிறந்துட்டான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அனுப்பி விட்டு கதவை தடுத்து வாப்புல. நீங்க சொன்ன பாம்பு குட்டியோட வந்திருக்கு, வந்து பதில் சொல்லிட்டு போங்க. பாம்பு குட்டியோட வந்திருக்கா? 2 பாம்பா வந்திருக்கு? என்னடி சொல்ற? யாருமா அது? பெங்களூர் எஸ்டிடி பூத் மறந்துட்டீங்களா? பெங்களூர் எஸ்டிடி பூத்தா? அங்கதான் நம்ம காதலே ஆரம்பிச்சது. காதலா? சென்னைக்கு எஸ்டிடி பேசணும்னு வந்தாரு. 10 ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு வந்த கோவத்துல ஒரே அரைதான். அரை வாங்கிட்டு பேசாம போயிட்டாரு. அடுத்த நாள் போன் பண்ணணும்னு வந்தாரு. 10 ரூபாய் கம்மியா இருக்குன்னு மறுபடியும் கண்ணத்தை நீட்டினாரு. எனக்கு உங்ககிட்டயுமா? அங்க கேளுங்க. இரு இரு இரு. கோயிலையே தாலிய கட்டிட்டு அதுக்கு எதிரில இருக்கிற ஹோட்டல்லயே அவசர அவசரமா ஹானிமூனியும் முடிச்சிட்டாரு. அடி பாவி. டேய், இங்க பாரு, நம்ம கதையை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, மரியாதையா போறீல, போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். அட பாவி மனுஷா, டேய், நெஞ்சிலே அடிக்கிற நீ. நீ பண்ண வேலைக்கு உன்னை நெஞ்சில மட்டுமா அடிக்கணும்? ஒரு பொண்ணை ஏமாத்தி ஒரு குழந்தையையும் கொடுத்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? குழந்தையா? இவனா? ஏப்பா, அம்மா மாதிரி என்ன அழகா பெற்றுக்க கூடாது? அந்த மாதிரி ஏன் என்ன அசிங்கமா பெத்த? ஊருக்குள்ள என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல, அசிங்கமா இருக்குது. என்ன முறைக்கிற கருங்குரங்க? டேய், இதுக்கு மேல பேசுற அப்படியே குரவலையை கடிச்சு குதறிற ராஸ்கல். ஏன் பத்துக்குள்ள எப்படி மிரட்டுறீங்க? அடே தரசு, உன் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த குறுப்பு யாருன்னே தெரியாது. கூடையில முட்டை, குடத்துல பாலு, எஸ்டிடி பூத்து, கன்னத்துல அரை, கோவில்ல தாலி, இதெல்லாம் கரெக்டா சொல்றாங்களே, எப்படியா? அதான எனக்கு தெரியல. மகனே, அப்பா, மகனே, அப்பா, என்னப்பா நடக்குதுங்க? அதத்தாண்டா நான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏன்டா இப்படி செஞ்ச? செஞ்சுடா. நீ சொல்ற பார்த்தா சேர்த்து வச்சிட்டு போற போல இருக்கு. அப்பா, இன்னமும் எனக்கு சாந்தி முத்தமே நடக்கலப்பா. அப்பா, அப்ப சாந்தி முகூர்த்தமே நடக்கலையா? ரொம்ப நல்லதா போச்சு. பேசி முடிச்சிட்டு அப்புறமா சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். வா, புறப்படு. வாடா. அடியே தரசு, இங்க ஏதோ கூட்டு சதி நடக்குது. நம்ம இங்க நிக்க வேணாம், சிக்க வேணாம். போய் ஆக வேண்டிய வேலை பாப்பா. அந்த ஆளுக்கு கூப்பிடுற வாடி. வா 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 மாமா மாமா. நீ ஏன்டா இதுல வந்து படுத்திருக்க? முதல்ல எங்க அம்மாக்கு ஒரு வழியை சொல்லு, அப்புறம் என் சித்தியை தொடு. என்ன தெரியுது? நான் உனக்கு சித்தியா? ஆமா, எங்க அம்மா தானே ஃபர்ஸ்ட். என்ன முதல்ல உங்க பிள்ளைய கூட்டிட்டு வெளிய போயிடுங்க. ஐயோ, இவன் ஏன் பிள்ளை இல்லடி. டேய், இந்திரா இந்திரா, போடா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐயோ, இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு சாட்சி வேணுமா? நீங்க என்கிட்ட எஸ்டிடி பூத்ல சொன்ன மாதிரியே அவனும் சொல்றானே, நான் என்ன முடியவே பிச்சவள வந்து சொன்னாக்கல. என்னையா என்னடா, சப்பாத்தி சாப்பிடுறீங்களா, சாதம் சாப்பிடுறீங்களா? ஏன் பொண்டாட்டி எங்க? சின்னவங்க போடுவாங்க, பெரியவங்க போயிட்டாங்க. பெரியவங்க போடுவாங்க, சின்னவங்க போயிட்டாங்க. அவனுக்கு தின்ட்டானுங்களா? 2 பேரும் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு போயிட்டாங்க. இப்ப பாருடா, அவனுக்கு 2 பேரும் என்ன பண்றேன்னு பாரு. பாரு பாரு. 2 பேரும் என்ன பண்ணுவாரு? யாரு? இரவினில் ஆட்டம், பகலில் தூக்கம். குடிச்சிருக்கீங்களா? Yes. கலாட்டா பண்ணான்னு வந்திருக்கீங்களா? இந்நேரத்துல எவனாச்சும் வந்து கட்டின பொண்டாட்டிட்ட கலாட்டா பண்ணுவானா? நம்ம மகன் பாபு இருக்கான்ல, பாபு, அவனுக்கு ஒரு தங்கச்சி வேணுமா? ரெடி பண்ணி தருவோமா? என்ன அப்ப பொண்டாட்டின்னு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்னவன் இப்ப என்னடா இப்படி பேசுறானு பாக்குறியா? அது அந்த பொண்டாட்டி முன்னால சும்மா நடிச்சேன்.
இவ்வளவு அழகா கவர்ச்சியா சீமப்பசு மாதிரி இருக்க பொண்டாட்டிய எவனாச்சும் தனியா படுக்க விடுவானா? இத பாருங்க, அவளுக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தள்ளி வச்சுட்டு வாங்க. பாபுக்கு ஒரு தங்கச்சி என்ன, 9 தங்கச்சி பெத்து கொடுக்குறேன். அடியே, ஆசையா வந்த புருஷனை அல்வா குடுத்து ஏமாத்த பாக்கவரு என் தங்க. என்ன திடீர்னு 10 வரல காட்டுறா? என்ன என்னென்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா? யாரு இவ? ஏமா அப்பா அவுட்டா? காலையில 7 மணி வரைக்கும் இப்படி வாய பொளந்த பாட்டுக்கு தான் கிடப்பாரு. நீ போய் அவகிட்ட வத்தி வச்சுட்டு வா. வத்தி தானே வச்சுட்டா போச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்கோ. சரிம்மா. என்னடா இந்த நேரத்துல? சித்தி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலான்னு வந்தேன். அதுக்கே இங்க வந்து படுக்கிற உங்க அம்மா கிட்ட போய் படுக்க வேண்டியதானே? அங்கதான் உன் புருஷன் ரவுஸ் பண்றானே. என்னடா சொல்ற? என் வயசு என்ன? என் கண்ணு முன்னாடி எங்க அம்மாவை இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி கிஸ் அடிக்கிறான், கும்மாளம் போடுறான். என் பாபுவுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு எங்க அம்மாவை தொல்லை பண்றான். ஐயோ, என்ன இங்க இருக்கு? ராத்திரி பூரா இங்கதான் இருந்தானா? ஐயோ, என் துணிமணி வேற காணா. ஆகா, ஏதோ தப்பு நடந்திருக்கு போல் இருக்கு ஐயா. இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். தனி ஏன் கதை சத்துற? ராத்திரி இங்க என்ன நடந்ததுன்னு பாபு என்கிட்ட சொல்லிட்டான். ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடி. தண்ணிய போட்டு உள்ள போய் கலாட்டா பண்ற மாதிரி நடிச்சோம்னா ஓடிவா நினைச்சா அப்படி பண்ணேன். புரிஞ்சுக்கடி. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவசரம் இல்லைன்னா அவ கூட இப்படி தொலை வேண்டியதானே. எதுக்கு இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? என்ன ஏன் இடுப்பு? ஏயா, கொஞ்ச நாள் கேப் விட்டேங்கிறதுக்காக இப்படியா முரட்டுத்தனமா நடந்துக்கிறது? முரட. ஏண்டி, வெந்நீர் வச்சிருக்கியா? நான் குளிக்கணும். நான் உனக்கு வெந்நீர் வச்சு கொடுக்கணுமா? ஐயோ, அடியே 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 அடியே, அப்படி பார்க்காத, கண்ணுல பல் பெரியுதுமா. சொன்ன கேளுமா, என்னை நம்புடி. ஐயோ, நான் சொல்றது நம்பாம தள்ளி விட்டு போறாளே, தள்ளி விட்டு போறாளே. ஆமா, அவன் என்ன உடம்பெல்லாம் அசதி முரடேண்டு போறா, ஆனா நம்மளுக்கு அசதியே இல்ல. ஒருவேளை நம்ம பவர் நம்மளுக்கே தெரியலையோ? இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன நடக்க போதோ, எங்க போய் முடிய போதோ தெரியலடா சாமி. நான் ஒருத்தருக்கு வேலை விஷயமா சொல்லியிருந்தேன். சினிமா கம்பெனில அவனுக்கு என்ன வேலைப்பா தெரியும்? ஒரு என்ன வேலைனாலும் செய்வாருங்க. அட முதல்ல இப்படிதாப்பா சொல்லுவாங்க, அப்புறம் நமக்கே வேட்டு வச்சுட்டு ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி ஆளு இல்லைங்க, நன்றி உள்ள ஜாதிங்க. அப்படியா? ஐயோ, இன்ஜினியர் பட்டை உடைப்பாங்களப்பா. ஐயோ, ரத்தம் வரலப்பா. இப்படி பண்ணிட்டீங்களா பாவி பயலே. படமே முடியல, அதுக்குள்ளேயே பாதி வேட்டிய கிழிச்சுட்டா. இவருதான்டா பணம் போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசரு. இவன் யாரு பாரு? இவனுக்காக தான் உங்ககிட்ட வேலை கேட்டேன். இவனுக்கு என்ன எந்த கதையா கிளிஜோச்சியம். நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஜோசியம் பார்த்தான. உன் கிளிட்ட சொல்லி என் பேருக்கு ஒரு ஜோசியம் பார்ப்பான். பேர் என்ன? பேரு முருகதாஸ். என்ன விஷயமா பாக்கணும்? ஒண்ணும் இல்ல, எங்க கேட்டாலும் வேலை கிடைக்கல. ஒரு கதாசிரியர் பார்த்தா அதுவும் முடியல. பேசாம ஒரு டைரக்டர் எல்லாம் பாக்குறேன். ஒரு நல்ல ப்ரொடியூசர் கடப்பான பார்த்து சொல்லு. ஏன் அவன் வேட்டையும் கிழிச்சிட்டு போறக்கா? அதே வேட்டையும் கிழிக்கிறதா? அது எப்படியா உனக்கு தெரியும்? மாசி ப்ரொடியூசர் தெரியுதா? இந்த அரைக்கடா நீ கிழிச்ச பாதி வேட்டி
ஆடு மாடு கோழி எல்லாம் வித்து படம் எடுக்க வந்த என்ன என்னைக்கு நீ பாதி வேட்டியை கிழிச்சிட்டு போனியோ அன்னையில இருந்தே பைனான்ஸ் கிடைக்காம படம் பாயில நின்று வச்சான் உன்னே சும்மா விட மாட்டா என் பொழப்ப பாடுறா டேய் பண போட்டியை கிளி போட்டி ஆக்கண தண்டாளண்டா நீ புறவனை கடிச்சு கொந்தளிக்காதே ஐயா ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு தயாரா வேண்டிக்கிட்டு இங்க பாரு நான் எந்த பொண்ணுக்கு வாழ்க்கையை அழித்தது இல்லையா உன்னை கையெழுத்து கும்புறது ஐயா குரலை கடிக்காத